ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகள் 5ம் பஞ்சபூதங்கள் என்று யாவரும் அறிந்ததுதான். இந்த பஞ்சபூதங்கள் நிறைந்ததுதான் பிரபஞ்சங்கள். இதுவும் யாவரும் அறிந்ததுதான். இந்த பஞ்சபூத சக்தியிலிருந்தும் பிரபஞ்ச சக்தியிலிருந்தும் இறை அருளாளர்கள் இறைவன்கள் வெளிப்படுவதாக எல்லோரும் புராணங்களிலிருந்தும் பல வகை நிலைகளிலிருந்தும் யாவரும் அறிந்ததுதான். பிரபஞ்சங்கள் வியாபித்து எங்கும் இதிலும் அதுவாக நின்று அதுவாகவே மாறி பல இறை அருளாளரை உருவாக்கி பூ உலகிற்கு அனுப்பி யாவரின் நிலைகளையும் உயர்த்துவதற்காகவும் வெளிப்பட்ட இறை அருளாளர்களை நிறைய பேர் இருக்கிறார்கள். அதில் சக்கரவர்த்தி திருமகனார், தெய்வ திருமகனார், இயேசுபிரான், இயேசுநாதர் இறைவன் அருளை பற்றியும் அவர்களின் ஜனன ஜாதகத்தை பற்றியும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த இறைவனுடைய ஜாதகத்தை தொட்டு பேசும் பாக்கியம் பஞ்சபூதங்களும் இறை அருளாளர்களும் எனக்கு வழங்கியதற்கு அவர்களுக்கு முதற்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். இயேசுபிரான் ஜனன ஜாதகத்தை பற்றி பேசுவதில் இருந்து என்னுடைய பாவங்களும் கழிவதாகவும் புண்ணியங்கள் நிறைந்த காரணத்தினால்தான் இதை நான் தொடுவதற்கு இறைவன் ஒரு வாய்ப்பை தந்தார்கள் என்று எண்ணி மகிழ்ந்து இப்பொழுது அந்த இயேசுபிரான் ஜாதகத்தை பற்றி நாம் சிந்திப்போமாக. உலக ஜீவன்கள் பலவற்றில் பாவங்களை தானே சுமந்து கொண்டு உலக மக்களின் பாவங்களை தத்தெடுத்து கொண்டு தலையில் முழுக்கிரடங்களை சுமந்து கொண்டும் சிலுவை அணிந்து கொண்டும் இயேசுபிரான் அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்து மக்களுக்காக, உலக மக்களுக்காக, பிரபஞ்சத்திற்காக போராடி உயிர் நீத்தார்கள் என்பது சரித்திரம், புராணங்கள். எந்த அருளாளர்களுக்கும் இல்லாத ஒரு நிலை காலத்தின் வல்லுநர்கள், சரித்திர வல்லுநர்கள், புராண கால வல்லுநர்கள் காலத்தை கிபி கிமு என்று பிரித்திருக்கிறார்கள். இதுவும் யாவரும் அறிந்ததுதான். இந்த பெருமை இயேசுபிரான் அந்த தெய்வத்திற்கு தான் உண்டு. ஜனன ஜாதகம், இயேசுபிரான் ஜனன ஜாதகத்தை இப்போது சற்று சிந்திப்போமாக. கிமு 25ஆம் வருடம் டிசம்பர் 7 வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 10-18 மணி உத்திரட்டாதி நட்சத்திரம், சனி தசை, இருப்பு 14/0/21, 14 ஆண்டுகள், 0 மாதம், 21 நாட்கள். கன்னியா லக்னம். லக்னத்தில் கன்னி லக்னத்தில் காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் இடம் என்று கருதப்படுகின்ற கன்னியில் லக்னமாக அமைகிறது இயேசுபிரான் அவர்களுக்கு. விருச்சிகத்தில் ராகு, சுக்கிரன். தனுசில் சூரியன், புதன். அதே போன்று கும்பத்தில் செவ்வாய் இருக்கிறார்கள். மீனத்தில் சந்திரன், சனி, குரு. அதன் பிரகாரம் ரிஷபத்தில் கேது இருக்கிறார்கள். ஆக இதுவே இயேசுபிரான் அவர்களின் ஜாதகம். இதில் குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம், அம்ச யோகம், பாட யோகம், பல யோகங்களும் இருக்கின்றன. மேலும் கதி, விதி, மதி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளும் சிறப்பாக இருக்கிறது. ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இயேசுபிரான் அவர்கள் பல இறை அருளாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கி அதன் பிரகாரம் அவரே ஒரு மதத்தை உருவாக்கி அதிலிருந்து பல போதனைகளை வெளிப்படுத்தினார்கள். அந்த போதனைகளின் பிரகாரம் இயேசு பின்பற்றி பல நிலைகளில் உலகம் உய்து கொண்டு தான் இருக்கின்றன. பல நாடுகள் அவர்களுடைய போதனை பின்பற்றி இன்றளவும் வாழ்க்கையில் பல உயர்ந்த நிலையை அந்த நாடுகள் பெற்றுக்கொண்டு தான் இருக்கின்றன என்ற செய்தியாக இங்கு பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறது. ஜன ஜாதகத்தில் இப்படி அமைந்திருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வை காரணமாக உலக மக்களின் பாவங்களை தானே சுமந்து கொண்டும் மூழ்கிடம் அணிந்து கொண்டும் சிலுவை சுமந்து கொண்டும் இயேசுபிரான் உலக மக்களுக்காக சிரமங்களை அணிந்து போராடி உயிர் மரித்தார்கள். அன்றைக்கு உலக மக்கள் குட் ஃப்ரைடே என்று சிறப்பாக தொழுதும் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு இயேசுபிரான் குறிப்பிட்டது போன்று மீண்டும் நான் உயிர் தெழுந்து வந்து உலக மக்களை காத்து ரட்சிப்பேன் என்று கூறினார்கள். அதன் பிரகாரம் அதன்படியே வெளிப்பட்டார்கள். அதுவே ஈஸ்டர் என்று உலகம் கொண்டாடி மகிழ்ந்து மேலும் மேலும் இயேசுபிரானுடைய போதனைகளை உலக மக்கள் அத்தனை பேரும் பின்பற்றி சிறப்பாகவும் உலகம் உய்து கொண்டும் இருக்கின்றன என்று செய்தியாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்கு மீண்டும் ஒரு புதிதொரு சந்திப்பில் நாம் சந்திப்போமாக.